அல்வாங்க. ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க? ஏனுங்க மாப்பிள்ள அல்வா பண்ணிடலாங்களா? மச்சான் நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு கொடுத்துதானே பழக்கம், என்னைக்கு செஞ்சிருக்கோம். யாருக்கு மாமா கொடுத்துருக்கீங்க? மாப்பிள்ளை குசும பாத்தியா வேற யாருக்கு? நம்ம பொழுது சட்டைக்கு தான். மாப்பிள்ள அமைதிப்பட அல்வா பண்ணலாங்களா? அடா அதே அல்வாவா? நீங்க நினைக்கிற மாதிரி அல்வா கிடையாதுங்க. ஆனா இது பேரிச்சம்பழ அல்வாடா. ஆனா இது அமைதிப்பட அல்வா தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏனுங்க உங்க ஸ்லாங்ல பேசுறாங்கன்னு பாக்குறீங்களாக்கா? இன்னைக்கு அமைதிப்பட பார்த்தோங்க, அதனால இன்னைக்கு ஃபுல்லா அமைதிப்பட வைப்பு தானுங்க. ஏனுங்க மாமா ஆரம்பிக்கலாங்களா? ஏனுங்க ஆரம்பிச்சிருவோமா? ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க. ஏனுங்க மாமா இது நெய்யிலே தான் செஞ்சாகணுமா? மாப்பிள்ளைக்கு நெய்னா ஒத்துக்காதுங்க, அதனாலதான் அப்படி கேக்குறாப்புல. சரி அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து வால்நட்டு முந்திரி போட்டுக்கலாங்க மாப்பிள்ள. அமைதி படம்னாலே அரசியலுக்கும் அல்வாவுக்கும் தானே ஃபேமஸ். அது வேணா உண்மைதான். அதனாலதான் மாப்பிள்ள அல்வா செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க மாமா. அரசியல் நமக்கு பண்ண தெரியாது, அதனாலதான் அல்வா. கடைசியில ஏறந்து விட்டுறாதீங்க. பொன்னிறமா வந்துருச்சுங்களோ? இன்னும் வரணுட்டாக்கண்ணே. ஏனுங்க நாட்டம் கூட ஷூட்டிங்கா நடந்துட்டு இருக்கீங்க. உங்க ஸ்லாங்னாவே அப்படிதாங்கண்ணே. அதுக்குன்னு இப்படியா நாட்டாம டூ படம் மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க தமிழ் வீடியோவை. மாப்பிள்ள அந்த ஒலமுடியோட கேள்விப்படாத பேரா இருக்குமாமா ஒலமுடினா. இது பழங்காலத்துல மண்பானையில செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க மாப்பிள்ள. இப்போ ஒரு சில இடத்துல மட்டும் மண்பானையில செஞ்சு விற்கிறாங்க. ஏனுங்க மாமா வீடியோ பாக்குறீங்களா இல்லையா? மாப்பிள்ள அந்த பேரிச்சம்பழத்துல இருக்கிற கொட்டையை தனியா எடுத்து வை மாப்பிள்ள. ஏனுங்க இந்த வால்நட்டையும் முந்திரியும் நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாங்க. எனக்கு மாமா வீடியோ எண்டில் கழுத்து கிடைச்சிருவாங்களா ஆடியன்ஸு நம்ம பேசுகிற பேச்சுக்கு? நேரில் வராமல் இருந்தா சரிதான். ஏலக்காவை போட்டு நல்லா தூளாக்கிங்க. பேரிச்சம்பழம் 1.5 கப்பு தண்ணி. அல்வா கிண்டன்னு ஏதோ காய்ச்சறீங்க போல. வயல் மாதிரி காய்ச்சறாங்க. இது அமைதிப்படை அல்வா. எனக்கு மாமா கறி மாதிரியே இருக்கு. மாப்பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் கறி ஞாபகம் தான். ஆமா இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல. சனிக்கிழமை கறி திங்கக்கூடாது மாமா, ஞாயிற்றுக்கிழமை தான் திங்கணும். எந்த கடவுள் சொன்னிச்சு உனக்கு? சாப்பிடறதுக்கு என்னடா நாள் கணக்கு? நாங்க தெய்வ குழந்தை, எல்லா நாளும் கறி சாப்பிடலாம். பேரிச்சம்பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு பண்ணிக்கணும். எனக்கு மாமா ரெடி ஆயிடுச்சா இல்லைங்களா? பேஸ்ட் மாதிரி வந்துருச்சுங்க மாப்பிள்ள. நான் அடுத்து தானே ஆரம்பிக்கலாம்ல. அடுத்து நெய் தானுங்க மாப்பிள்ள. அந்த நெய்யை எடு கொஞ்சம். ஏனுங்க 2 டேபிள் ஸ்பூன் நெய்ங்க. ஏங்க மாமா நெய் ஊத்தாம சமைக்கவே முடியாதுங்களா? நெய்யோட மனத்தை பாத்தியா மாமா? அல்வா ரெடி ஆயிட்டானா? மாப்பிள்ள ப்ளூ சட்டை யார் மாப்பிள்ள இன்னைக்கு? அதுதான் மாமா சர்ப்ரைஸே இன்னைக்கு. பாப்போம் யார் தான் இன்னைக்கு ப்ளூ சட்டையா வராங்கன்ட்டு. உங்க மனசுக்குள்ள யாருக்கும் இருக்கக்கூடாது நீங்க ப்ளூ சட்டைன்னு. ஏன்னா நீங்க கிடையாது இன்னைக்கு யாருமே. போன வீடியோக்கே தெரியாம அதுக்காக தான் உங்க சட்டையை மாதிரி சொன்னேன். டெய்லி நீங்க ப்ளூ சட்டை ஒண்ணு போட்டு வந்துடுறீங்க, அன்னைக்குன்னு பார்த்து வர ப்ளூ சட்டை கொஞ்சம் பயம்தான். ஏங்க வாரம் வாரம் ஆளுக்கு ஒரு டைம் ப்ளூ சட்டையா போட்டு வந்துடுறாங்க. வெளியாளுங்களை கூப்பிடலான்னு பார்த்தா உள்ளூர் ஆளுங்களே இவங்களே வந்துட்டா வெளியூர் ஆளுங்களை எப்படி கூப்பிடுறது? பாய் வந்துட்டாரு இருக்குது. வணக்கங்க பாய். 1/2 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் சோள மாவுல.
அதை அப்படியே நம்ம கிண்டிக்கலாம். சோளமாவும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது பேரிச்சம்பழத்தோட ஆட் பண்ணிக்கலாம். முடிச்சு விட்டீங்க போங்க. என்னங்க மாமா பழனிக்கே போயிட்டீங்களாட்டுக்குது? ஆமா மாப்பிள, மொட்டை போட்டேன்ல, அதான் பழனிக்கு போயிட்டு வந்தேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அது பஞ்சமரம் வாங்கிட்டு வரலன்ட்டு செஞ்சுட்டீங்களாக்கும். ஆமா, அப்புறம் எப்படி மாப்பிள்ளைங்களுக்கு தம்பிங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது? எனக்கு மச்சான் ஏதாவது பேசுறது இதை பத்தி? இந்த ஸ்லாங் தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், அதுதான் வர மாட்டேங்குது. ஆமா, சில நாள்ல கேஸ் வாங்கிட்டு காங்கேயத்துல மறைஞ்சிருந்தீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ தப்பா பேசி பேசி பொண்ணு கிடைக்க விட பட்டு சவுதுக்கிட்ட உடுமலைப்பேட்டிலே காங்கேயம் இருக்கு. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. தம்பி, அடுத்து என்ன கண்ணு சேர்க்கணும்? அடுத்தது இடிச்சு வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன். ஏலக்காய் தான் மாமா வாசமே. மாப்பிள்ளைக்கு ஒரு லோடு ஏலக்காய் சொல்லி கொடுறா. என்னங்க மாமா விளையாடுறீங்களா? ஏலக்காய் ஒரு லோடு எவ்வளோன்னு தெரியுமா? வீடியோ போட்டதெல்லாம் காசா வந்துருச்சா உங்களுக்கு? காசு வந்திருந்தா ஏனும் மாப்பிள்ள இந்த இவ்வளவு கம்மியா செய்ய போறேன், ஊருக்கே செஞ்சு போட்டு போனாக்கா. அப்புறம் ஏலக்காய் லோடு மட்டும் ஒரு லோடு கேக்குறீங்க? ஒரு பேச்சுக்கோசரமாவது சொல்லலான்ட்டுதான். அப்படி தெளிவா சொல்லி பழகுங்க. மாப்பிள்ளை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். பாத்தியா தம்பி, சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். நீங்க பேசுறது கூட தான் எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. உங்க சிலாங்க எடுக்கிறேன்ட்டு எதோ எடுக்கிறீங்க. அதுக்கு என்னங்க பண்றது, வர்றதாக பேச முடியும். ஏடா கண்ணு, அடுத்து என்னடா? நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயமா? நம்ம செய்யற ஸ்வீட்டுடா. பழக்க தோசை சொல்லிட்டா போட்டுங்க மாமா. கோயம்புத்தூர் தாண்டி மலையாளம் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போயிட்டே இருப்போம். அப்படி போடுறா தம்பி. அடுத்தது நறுக்கி வச்ச வால்நட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். நமக்கு எல்லையே இல்லைங்க மாமா, நம்ம போற பக்கம்லாம் நமக்கு சொந்தம் தான். நம்ம வைப் பண்றது அமைதி படைப்பாடங்க. நாங்க மலபார் போலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டுமே சத்யராஜ் படம் தானுங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. பிள்ளையாண்டனை போய் நெய் எடுத்துட்டு வர சொல்லு. இல்லையாண்டா, நெய் 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 எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் யாரு பாடி எடுத்துருக்கு? டேங்க வாடா வாடா. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாய் வந்துட்டாப்புல பக்கம் தான். தெரியுதுங்க, போடுங்க. கறிக்கு ஈங்கிட்டீங்களாட்டுக்கலாம். நம்ம பேரிச்சம்பழ அல்வா ரெடி ஆயிருச்சு. சாரி, அமைதிப்பட அல்வா ரெடி ஆயிருச்சு. அப்படி சொல்லுங்க. அடுத்து அந்த ட்ரேவை எடுப்பா. கிண்ணில நெய் தடவிக்கலாம். இதுக்குமா நெய்? ஏன் இப்படி பண்றீங்க? நெய்த்துக்குமே இங்க நெய் தான் வேலையே. பாத்திரத்துல ஒட்டாம இருக்கணும்ல மாப்ள, அதுக்குன்னு அது தனியா பிரிஞ்சு வரணும்ல. ட்ரேல போட்டு ஈவனா செஞ்சுக்கணும். கொங்கு பாஷையில ஆரம்பிச்சு கடைசியில இங்கிலீஷ்ல போய் நிறுத்திருக்கீங்க. இப்ப என்னன்னா கண்ணை விட்டு கண்ணை போயிட்டோம். ஏன் நினைக்கிறீங்க? உட்காருங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். டே படையப்பா, ஏனுங்க ப்ளூ சட்டை மரியாதை எல்லாம் குறையுது. பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். ஏனுங்க ப்ளூ சட்டை கால் மேல போடுதுங்க. முட்டுதுங்களா? அவ்வளோ இடம் இருக்கும்ல, தள்ளி நிக்கலாம்ல, ஏறிட்டு வந்துடுறீங்க. ஏனுங்க கவி, நீங்களா அப்படி பேசுறது? இல்லைங்க, குக்கிங் வகையாரோட ப்ளூ சட்டைங்க. ஏனுங்க மாமா, சாப்பிட போலாங்களா? போலாங்க மாப்ள.
ஏனுங்க இந்த அமைதிப்பட அல்வாவோட ப்ளூ சட்டை நம்ம மாப்பிள்ளை தானுங்க. பண்ற சேட்டையிலே தெரியுது ஒன்றரை மாப்பிள்ள தான் ப்ளூ சட்டைன்னு. ஏனுங்க நம்ம இன்னைக்கு அமைதிப்பட பேரிச்சம்பழம் அல்வா பண்ணோம் இல்லைங்க, அது ஆற வச்சு 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாங்களா? ஏனுங்க மாமா, ப்ளூ சட்டை தேடுறதுக்கு நேரம் ஆச்சுங்களா இல்ல அல்வாவை ஆற வைக்க நேரம் ஆச்சுங்களா? அல்வா ஆற வைக்க தான் மாப்பிள்ள முட்டு நேரமாச்சு. அது சரி. என்னங்க மாமா வந்துருச்சு போலயே அல்வா. ஏதோ வந்திருக்குங்க மாப்பிள்ள. உடம்பு வச்ச வேண்டியதான். என்னங்க மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணா கூட ஆப்ரேஷனாலே மாமாலாம். என்ன ஜாஸ்தியா விட்டு வெட்டுங்க. மொத்தம் இருக்குதுல்ல. இல்லைங்க மாப்பிள்ள. பையன் திட்டா அவன் அப்படி போடு பாருங்க. மாப்பிள்ள இந்தாங்க. பேரிச்சப்பழத்தோட நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு அமைதிப்பட அல்வா தான். எனக்கு மச்சான் அமுக்கு மாத்தீங்கிறீங்க, சொத்த பல்லு வலிக்கிறீங்க, 2-3 பீஸ் விட்டு அடிக்கிறீங்க உள்ளார. எனக்கு மாப்பிள்ள உங்களுக்கு ஓல்டுன்னு சொன்னீங்க. சரியாயிடுச்சுங்க. ஓல்டுன்னு சொன்னீங்க மாப்பிள்ள உங்களுக்கு. அதான் அந்த போன வழியில சூப் குடிச்சல கிளியர் ஆச்சுங்க. ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? ஃபுல் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. சரி அப்ப கண்டினியூ பண்ணுங்க நீங்க. நம்மள மாதிரி நீங்களும் ப்ளூ சட்டையாக வரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரோடையும். இவங்க கூட வந்தால் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டோட நமக்கு பிடிச்சது கேட்டு நல்லா சாப்பிடவும் செய்யலாம். மறக்காம கமெண்ட்ல ப்ளூ சட்டன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து இங்க ஃபுட்டு சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ண முடியும். உங்களுக்கு ஆசைப்பட்ட ஃபுட்டையும் இங்க செஞ்சு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஏங்க அவருக்கு தெரியுதுங்களா? அவர் யாரும் தெரியுதுங்களா? இன்னைக்கு நாங்க கூப்பிட்ட உடனே ப்ளூ சட்டை நினைச்சு வந்தா அப்படியே. பட் அவர் ப்ளூ சட்டை இல்லை இன்னைக்கு. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கீழே ப்ளூ சட்டன் கமெண்ட் பண்ணுங்க. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம சேனல்ல முத ப்ளூ சட்டையா வந்தவருங்க. ஆக்சுவலா போன வீடியோவுக்கு நான் தான் வர வேண்டியது. கமெண்ட் பண்ணதே நான் தான். சரி வர முடியல, அதனால வேற ஒரு ப்ளூ சட்டை வந்துருச்சு. அடுத்த வீடியோவுக்கு வேற யாரும் இல்ல, நான் தான். நீதானா? வீடியோ வராதுல நான் தான் ப்ளூ ஆயிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அல்வா கிண்டி மாமனுக்கு அல்வா கொடுத்து பார்க்கலான்னு தான். மாமனுக்கே அல்வாவா? நல்லாதான் இருக்கு. ப்ளூ சட்டையா வரணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளூ சட்டையா வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.